வாழ்க்கையே சவாலாக உள்ளதா? செவ்வாய்க்கிழமையில் இதை முதலில் செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமை என்றாலே ஒரு சாதாரண நாள் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் செவ்வாய் உங்கள் சவாலை வெற்றியடைய வைக்கும் நாள். நம் முன்னோர்கள் மிக பக்தியுடன் அன்று அங்காரக பகவானை நினைத்து வழிபட்டுள்ளனர். நவகிரகங்களில் ஒருவராகிய அங்காரகன் செவ்வாய் கிரகத்தின் அதிபதி. சிவபெருமானின் மண்ணாலான வியர்வை துளியிலிருந்து தோன்றியவர் என்றும், போரின், வீரத்தின், சக்தியின் கடவுள் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. அங்காரகனின் வாகனம் ஆடு. அவர் கையில் சக்தி, கதிராயுதம், அம்பு ஆகியவை உள்ளன. இவரை செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டால் ஆரோக்கியம், ஆற்றல், இரத்த ஓட்டம், தசை பலம், உடல் வெப்பம் ஆகியவற்றை கட்டுப்படுத்துவார் என்று நம்பப்படுகிறது. போராட்ட வெற்றியான தொழில், போட்டி, வழக்கு, எதிரிகள் என வாழ்க்கையில் போராடும் நிலைகளில் மனவீரமும் தைரியமும் அளிக்கிறார். குலதோஷம், செவ்வாய் தோஷம், திருமண வாழ்க்கையில் ஏற்படும் சில பிரச்சனைகளை சமநிலைப்படுத்துவார். செவ்வாய் தின வழிபாடு தெளிவான முடிவெடுக்கும் திறனை அதிகரிக்கும். சிவன் கோவிலில் அங்காரகனுக்கு செம்மஞ்சள் மலர்கள், செவ்வரளி மலர், செம்மண் கொண்டு, கடலை பருப்பு, சிவப்பு வண்ண ஆடை, வெல்லம் நிவேதனம் படைத்து வழிபட வேண்டும். செவ்வாய் கிழமையில் அங்காரக பகவானை வழிபடுவது வாழ்க்கையின் சவால்களில் வெற்றியும் உடல் மனம் உறுதியும் தரும். இது ஆன்மீகத்தையும் அறிவியலையும் இணைக்கும் ஒரு அழகான வழி. ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்.